வெல்கம் டு கேலக்ஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ஹேண்டில் த நீடில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு இப்படி தான் வாட்ட வரும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கரெக்டாக வருதோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இன்னும் இல்லை. இப்போ எப்படி நீடில் ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணால் நல்லா வரும். ஸோ அதே மாதிரியே எப்படி நீடிலில் எப்படி கோர்த்தி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நூல் எதுவுமே பிரிஞ்சு வராமல் வரும் அப்படின்லாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீடில்ஸ்க்கு சில ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். போன வீடியோலலாம் நீடில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன நீடில்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஒவ்வொரு நீடிலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். இந்த நீடில் இந்த மெத்தடுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 2 இருக்கும். நம்ம இப்போ அதை மட்டும் ஒரு சின்ன ப்ரீஃபாக பார்த்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, டியூலிப் ஜப்பான் நீடில். இது பார்த்திங்கன்னா நீடில் நம்பர் 13 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, அதான் அந்த சில்க், அதுக்கப்புறமா சரி த்ரெட், இது 2த்துக்கும் இருக்கிற த்ரெட்ஸுக்கு எல்லாமே நம்ம டிசைன் போடுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எல்லா நீடில்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஹூக் டைப் மாதிரி இருக்கும். இந்த ஹூக்கில் தான் நம்ம த்ரெட்டை உள்ளே விட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக ஒன்று பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி தான் இப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஹூக்கில் மாட்டிக்கும். ஸோ இந்த மெத்தட் வச்சு தான் நம்ம எல்லா இதுக்குமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இது அயன் நீடில் சொல்லுவாங்க. இது அயன் டைப்பில் இருக்கும். இது லோக்கல் நீடில் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த நீடிலில் பார்த்திங்கன்னா அதே தான், சேமாக தான் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா நீடிலுக்குமே இந்த மாதிரி ஒரு ஹூக் டைப் இருக்கும். அந்த ஹூக்கில் தான் நீங்கள் இது பண்ணணும். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், இது மெல்லிசாக இருக்கிறதுனால இது டக்குன்னு நமக்கு வளைஞ்சிரும். ஸோ நம்மளால் அதாவது த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கோக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். பட் ஆனால் இதில் நீங்கள் பீட்ஸ் கோக்கிறதுக்கு, அப்புறம் பீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் துணியில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த அயன் நீடில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது உட்டன் நீடில். உட்டன் நீடிலும் நம்ம இந்த சர்தூசிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் பீட்ஸ் கோக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் சர்தூசிக்கு இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கணும். கம்பேர் பண்ணும்போது டியூலிப் நீடிலையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ இதுதான் அது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த 3 நீடில்ஸ் வச்சு தான் நம்ம மொத்த ஆரி ஒர்க்குமே நம்ம பண்ண போகிறோம். ஆரி ஒர்க் பண்ணும்போது கிளாத் உள்ளேயும் கிளாத் வெளிலையும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக. இப்போது நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நான் அந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு நான் அந்த மாதிரி கரெக்டாக நான் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது நான் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி எடுக்கிறதுனால நான் இப்போதைக்கு சின்ன ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கிளாஸ் போக போக நான் கொஞ்சம் பெரிய ஃப்ரேம்லேயே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு சின்ன ஃப்ரேமில் ஏன் நான் இதை எடுத்திருக்கேன்னா, உங்களுக்கு இது அவுட் சைடு, இது நான் இன்சைடாக நான் கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இந்த பக்கமும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஓரளவுக்கு இங்கே கிளாத்லேயே பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்டு தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் கிளாத் டைப்பு. ஸோ அப்படியும் தெரிலனால நான் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு நான் இங்கே பின்னாடி எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கும் காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி நீடில் ஹேண்டில் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை எப்படி நாட் போட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். இப்போ சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, சரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே இது தான் எடுத்துக்கும், ஒரே ப்ரொசீஜர் மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நான் சில்க் த்ரெட் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இப்படி வரணும், இப்படி வந்திருக்கும். அதாவது நூலை விட்டு சரி பிரிஞ்சு நூல் தனியாக அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்போ அந்த டைமில் நீங்கள்
வந்துட்டு முடிச்சு போட ஆரம்பிச்சிடாதீங்க. அது கரெக்டாக வராது, சொல்ல முடியாது. இந்த சரி தனியாக கூட இந்த மாதிரி கழண்டு வந்துறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே ஜரி த்ரெட் இருந்தாலும் சரி, சில்க் த்ரெட் இருந்தாலும் சரி, அதாவது த்ரெட்டை வந்துட்டு ரொம்ப வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அதே மாதிரியே ரொம்பவும் வந்துட்டு ஹார்டாக பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க. இப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கட்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கரெக்டாக எந்த இடத்துக்கும் கரெக்டாக நீட்டாக வருதோ அந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் வந்து நீங்கள் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பொசிஷன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இந்த 2 இது இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த 3 ஹேண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதையும் வந்து பிடிச்சிக்கோங்க. இது 2 ஃபிங்கர்ஸையுமே பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, இப்படி நீங்கள் சுற்றிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பிடிக்கிற மெத்தட். ஓகேங்களா? இப்படி வச்சு தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு நம்ம நீடில்ஸை வந்து கோர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நார்மலாக த்ரெட்டுக்கு நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி 2ஆ 3ஆ அப்படி வச்சு நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு விழுந்துடும். நல்லா ஸ்ட்ராங்காகவே போடுங்க. நல்லா இப்படி ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. நான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே நான் இப்போ போட்டுட்டேன். போட்ட பிறகு இந்த மாதிரி இப்படி விழுந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா இப்படி நீட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பார்ட் இருக்கும் இல்லைங்களா, இது மட்டும் வந்து நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி மட்டும் வச்சு ஒரு கட் மட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து லைட்டாக இழுத்து பாருங்கள். ஏன் அப்படின்னா சில டயத்தில் வந்து இங்கே நம்ம இந்த சைடு கட் பண்ணுறதுனால இங்கே வந்து நமக்கு வந்து பிரிஞ்சிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 ஃபிங்கர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிக்கோங்க. இதுவே ஓரளவுக்கு டைட்டாக ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி வச்சு தான் வந்து நீங்கள் வந்து ஹேண்டிலே நீங்கள் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து அதாவது நீடில் வந்து யூஸ் பண்ணணும். டியூலிப் நீடில் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் வந்து எது மேலே இருக்கணும் எது கீழே இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து கீழே இருக்கணும். இப்படி வரணும். உங்களுக்கு தெரியுதுமான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் காட்டுறது வந்து உள்ளே உங்களோட ஹேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்படி இந்த இடத்துல வந்துட்டு துணியோட உங்கள் ஃபிங்கர் வந்து டச்சாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் இப்படி வச்சுருப்பீங்க. இப்போ இந்த ஆங்கிளில் வச்சுருக்கும்போது நீங்கள் வந்து இது இருக்குது இல்லைங்களா, இப்படி இழுத்து பண்ணுவீங்க. ஆக்சுவலாக இது இப்படி உள்ளே இருக்கும். இப்படி இழுத்து பண்ணும்போது த்ரெட்டு வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம த்ரெட்டை வந்துட்டு நம்ம போடுவோம். நீடில் இருக்கிறத வந்துட்டு நம்ம மேலே வச்சுக்க போகிறோம். அதாவது இப்படி மேலே இருக்கிற சர்ஃபேஸில் வந்து நீடில் வச்சுக்க போகிறோம். த்ரெட் இருக்கிற பக்கம் வந்து உள்ளே வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த 2 ஹேண்டுமே வந்து நீங்கள் வேலை செய்யணும். இப்போ வந்து நான் வந்து அந்த பொசிஷனில் வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு த்ரெட் இருக்கிறது வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியும். ஒரு சின்னதாக கோல்டன் கலரில் வந்துட்டு ஒரு ஷேட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீடில் வந்து ஒன்றும் இல்லை, பஞ்ச் பண்ணணும். நீங்கள் இப்படி உள்ளே விடும்போது அதாவது த்ரெட்டை வந்து நீங்கள் அதுக்குள்ளே விட்டு இதை வந்து அலோவ் பண்ணி இப்படி நீங்கள் மேலே இழுத்துட்டு வரணும். இதுதான் வந்து மெத்தடு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு இது போடாமல் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து இருந்திருக்கும் இல்லைங்களா, இப்படி இருந்திருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த பீஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்படி இருக்குங்கிறத வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபிங்கர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபிங்கரை வந்து நீங்கள் விட்டுறணும். அதாவது இப்படி நீங்கள் விட்டுருவீங்க. விடும்போது அது உள்ளே வந்து மாட்டிக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி இழுக்கும்போது
கிளாத்து மேலே வந்துட்டு இந்த மாதிரி துணி இந்த நீடில் அதாவது இந்த த்ரெட்டு வந்துட்டு வந்துடும். இதுதான் வந்து அந்த மெத்தடே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணும்போது அப்படி பண்ணுவீங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி மாட்டி மாட்டி விடுவீங்க. இப்படி நீடில் இப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னா நீடில் வந்துட்டு இப்படி மாட்டி மாட்டி விடுவீங்க. இப்படி மாட்டி விட்டுறது தான் வந்துட்டு செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நீடில் வந்து இப்படி பங்க்சான பிறகு நீங்கள் இந்த நீடில் இப்படி மாட்டி விடணும். அதாவது இப்படி மாட்டி விட்டுவீங்க. அப்படி மாட்டி விடும்போது அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி இப்படி விழுந்திருக்கும் இல்லைங்களா, இதை வந்துட்டு நம்ம பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு அது நல்லாவே வந்துடும். ஸோ இதுதான் வந்து அந்த மெத்தடே. இப்போ உங்களுக்கு போட போட தெரிஞ்சிடும் பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போது இந்த இடத்துல வந்து நான் கை வச்சுருக்கேன். உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு இடத்த பஞ்ச் பண்ணுங்கள். நீடில் வந்து மாட்டி விடுங்க. அந்த நீடில் வந்து கரெக்டாக அதை போய் மாட்டிடணும். மாட்டினா தான் வந்து இப்படி நமக்கு வந்து இப்படி நல்லா வரும். வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ வந்து பேக் சைடில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மாட்டியிருக்கிறது தெரியும். இப்போ நான் வந்து இதை வந்து நான் இந்த விரலில் பிடிச்சிருப்பேன். இதை வந்து நான் இது விட்டுருப்பேன் இல்லையா இந்த இதில். இப்போது வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த நீங்கள் நாட் போட்டிருக்கீங்களா, இது வந்து இந்த இடத்துல வந்து விழணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, நூலை வந்து நீங்கள் பிடிச்சி இழுப்பீங்க இல்லையா, அப்போ இழுக்கும்போது இந்த பக்கம் நீங்கள் கையில் விட்டுருப்பீங்க இல்லையா, இது வந்து இப்படியே இருக்கணும். இது வந்து நாட் நீங்கள் போட்டது அதில் வந்து போய் நல்லா விழுந்திருக்கணும். இப்படி விழுந்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வர ஸ்டிச் வந்துட்டு வரும்போது உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் வரும். அதே மாதிரியே அது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆனதுனால தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டிச் வர்றது எல்லாமே வந்து கழண்டு விழாமல் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக். இதுதான் வந்து முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய நம்ம விஷயமே. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நூலை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் விடவே கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ஸோ இப்போ அதே தான். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இது வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம போய்க்கலாம். எப்பயுமே வந்து அதே தான், ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டுங்க. பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன், பேக்கில் காட்டுற பாருங்கள். ஸோ இப்போ வந்து பஞ்ச் ஆகிருப்பீங்க. இந்த மாதிரி பஞ்ச் பண்ணதில் இப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா, த்ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், நான் சொன்ன மாதிரி இப்படி இந்த 3 விரலை வச்சு நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம வச்சுருந்தது. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இதை எடுத்து இதில் வந்து இப்படி நீங்கள் மாட்டும்போது இப்போது இந்த மாதிரி இப்படி இருந்திருக்கும். இதை பாருங்கள், மாட்டினது இப்படி இருந்திருக்கும். நான் காட்டுற பாருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் வந்து இப்படி மாட்டிட்டேன். மாட்டின பிறகு அந்த த்ரெட்டு வந்து இப்போ வெளில வரும் பாருங்கள். அவ்வளோதான், இப்போ வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ இதையும் வந்து இது வந்து ரோப் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இப்போ நீடில் எட்ஜில் இருக்கிறது ரோப் நம்பர் 2 வச்சுக்கோங்க. ரோப் நம்பர் 2 ரோப் நம்பர் 1ல் உள்ளே வந்துட்டு போகணும். அதாவது லாஸ்ட்டாக இப்போ நீங்கள் புதுசாக எடுத்திருப்பீங்க இல்லையா, அது வந்து பழைய இதில் இருக்கிறதுல வந்து இப்படி உள்ளே வந்துட்டு நீங்கள் இப்படி போகும்போது தான் அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டிச்சும் போட போகிறீங்க. இது கொஞ்சம் நடுவில் வந்துருச்சு. நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு நீட்டாக ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். அகெயின் இப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ இதுக்கு வந்து நீங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி தான் வந்து வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும் இல்லைங்களா. இப்போது இந்த 2 ஃபிங்கர் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து இப்படி போடுவீங்க. அது வந்து இந்த இடத்துல வந்து லாக் ஆகிடுச்சு இல்லைங்களா. லாக் ஆனதை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்படி வந்து பொறுமையாக நீங்கள் வந்து இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அப்படி மேலே வந்த பிறகு புதுசாக வந்தது வந்து பழசோட இதில் வந்து உள்ளே வந்துட்டு போகணும். புதுசாக வர்றது பழசோட உள்ளே வந்துட்டு போகணும். ஸோ இதுதான் வந்து மெத்தட் தான். ஸோ இதுதான் வந்து செகண்டாக போட்டிருக்கு இல்லையா, அதுதான் வந்து கரெக்டு. இதே மாதிரியே வந்து நீங்கள் எல்லா ஸ்டிச்சுமே போடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக லாங்காக போட்டிருக்கேன். ஸோ
நிறைய ப்ளவுஸஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே 3 மடங்கு கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடணும். வந்து இது வரைக்குமே உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்போ இதுக்கப்புறமா வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? அதை தான் வந்து நீங்கள் ரிப்பீட்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து பஞ்ச் பண்ணுறீங்க. அதை வந்து அந்த நீடில் கரெக்டாக மாட்டி விடுங்க. மாட்டி விட்டிங்கன்னா வந்து த்ரெட் இந்த மாதிரி தானாக வந்துடும். வந்த பிறகு இதை வந்து அப்படியே இப்படி மாட்டி விட்டுருங்க. புது நூல் வந்து பழைய த்ரெட்டில் வந்து உள்ளே போயிட்டு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணுங்கள். இப்படி எடுங்க. இழுத்து வந்த உடனே புது வந்து பழசோட த்ரெட்டோடு உள்ளே போயிட்டு வரணும். ஸோ இதுதான் வந்து மெத்தடே. சுற்றணும். ஃபஸ்ட்டு வந்து பஞ்ச் பண்ணணும். இப்படி சுற்றி விடணும். சுற்றி விட்டதுக்கப்புறம் அது மேலே வந்துடும். அடுத்து புதுசு வந்து பழசோட த்ரெட்டில் வந்து உள்ளே போயிட்டு வரணும். பஞ்ச் பண்ணணும். அடுத்து அது வந்து மாட்டி விடணும். பஞ்ச் பண்ணதை வந்து நீங்கள் மாட்டி விடணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சி இழுத்து இங்கே வரணும். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி பஞ்ச் பண்ணியிருப்பீங்க. பஞ்ச் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி வந்திருக்காது. இந்த இடத்துல நீங்கள் இப்போ பஞ்ச் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது வந்திருக்காது. ஏன் ரீசன் அப்படின்னா, அது வந்து வராததுக்கு காரணம் வந்து ஒன்று வந்து த்ரெட்டு இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு த்ரெட்டு வந்து அதுக்குள்ளே சிக்கியிருக்கலாம். ஸோ இதனால் வந்து வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ரீசன் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த ஷார்ப் எட்ஜில் வைக்காமல் இந்த ஸ்மூத் எட்ஜில் வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் இப்படி இழுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது மாட்டாது. இப்போ வந்து இப்படி ஒரு நீடில், அதாவது இந்த நீடில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸில் நீங்கள் பண்ணும்போது, நீங்கள் இழுக்கும்போது அது நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே அது வந்து மாட்டாது. இந்த ஹூக் டைப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மாட்டும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த நீடில் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் வந்து மெத்தட். நல்லா வந்து நீடில் வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டில் மாட்டியிருக்கா அப்படிங்கிறத வந்து த்ரெட்டு வந்து நீடில் மாட்டியிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மெத்தட். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து த்ரெட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சும் போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீடில் ஹேண்டிலுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். நீடில் ஹேண்டிலிங்கோட ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இது வந்து இப்படி நீடில் வைக்கிறீங்க, பஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் பஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக அப்புறமேட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறேன் அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நல்லாவே வராது. நீங்கள் இருக்குன்னா 90 டிகிரி கரெக்டாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பஞ்ச் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு த்ரெட்டை வந்துட்டு ஈஸியாக வெளில கொண்டுட்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் டிப் வந்து என்னென்னா, நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அதாவது நீங்கள் வந்து இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பே இல்லாத அந்த ஸ்மூத் எட்ஜில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நீடில் வந்துட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு இழுக்காது, ஒன்றுமே பண்ணாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹூக் டைப் இருக்குது இல்லைங்களா? ஹூக் டைப்பில் அது வந்திருக்கா, ஹூக் டைப் வந்துட்டு நீடில் வந்து எடுக்கிற பக்கத்தில் வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ ஈஸியாக நம்மளால் வந்துட்டு த்ரெட்டை வந்து இப்படி எடுத்துக்க முடியும். இப்போ தேர்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வெளில நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப வந்து சில நேரத்தில் வந்து அந்த நம்ம என்ன கிளாத் மெட்டீரியலை போடுறோமோ அதுலேயே வந்துட்டு சிக்கிக்கும். அப்போது வந்து அதுக்கு வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து முதல்ல எடுத்த உடனே நீடில் வந்து லூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு இந்த மாதிரி இப்படி முன்ன பின்னே நீங்கள் வந்து இப்படி திருப்பும்போது அது ஈஸியாக வந்து வெளில வந்துடும், ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ கிளாத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய டேமேஜும் இருக்காது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் நல்லா இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு. ஸோ அது பார்க்கும்போதே பெரிய மார்க்கிங்காக போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இது வரைக்கும் சொன்ன டிப்ஸ் அப்புறம் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் ஷேப்ஸில் எல்லாமே வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். இது பேசிக்னால இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
சரி த்ரெட்டில் அதிகமாக சொன்னதுனால சில்க் த்ரெட் வந்து இதில் வந்து என்னால் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ சில்க் த்ரெட்டுக்கு வந்து ஸ்டிச்சஸ் எப்படி போடணுங்கிறது பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அதுவும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.